All welcome back to Dr. Kalaedu. So today we are going to discuss a topic regarding transgenic plants and or it's called as genetically modified crops. So always I am repeatedly nowadays telling rDNA technology. So everywhere this is getting boom. அதாவது என்னென்னா ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மூலிமா என்ன அப்படின்னா நேச்சுரலாக இருக்கிறது நம்மளுக்கு சிலதில் அதில் தேவையில்லாது இருக்குது. ஸோ இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா வாட் வி ஆர் கோயிங் டு டூ, வி ஆர் இன்கார்பரேட்டிங், அதாவது அடிஷனாக புதுசாக ஏதோ ஒன்று உள்ளே சேர்த்துறோம். ஸோ சேர்த்துறது இட் இஸ் கோயிங் டு பி அண்ட் அட்வான்டேஜஸ் ஃபார் அஸ் ஆஸ் வெல் அஸ் பிளான்ஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு நிறையா புது திங்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது த டெக்னாலஜி இஸ் இன்ட்ரடியூஸ் டுவர்ட்ஸ் பிளான்ஸ் ஆல்சோ. ஸோ அதான் ஜிஎம் கிராப்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். ஸோ இதில் சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைப்ரிட்ஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிராசிங் ஓவர், அதாவது வெஜிடேஷனை வந்து வெஜிடேட்டிவ்லி நேச்சுரலி எப்படிலாம் ஹைப்ரிட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் திஸ் இஸ் அட் தி மாலிகுலார் லெவல். ஸோ மாலிகுலார் லெவல்லே வந்துட்டு நம்ம ஜீனோட ஸ்ட்ரக்சர்ஸை சேஞ்ச் பண்ணும்போது, ஜெனட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணும்போது அதோட எக்ஸ்ப்ரெஷன், ஒரு ப்ரோட்டீனோட எக்ஸ்ப்ரெஷனோ இல்லை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட எக்ஸ்ப்ரெஷனோ வரும்போது தட் இஸ் பிகம் வெரி அட்வான்டேஜியஸ் ஃபார் பிளான்ஸ். அது அப்படியே யாருக்கா மாறும், அட்வான்டேஜாக நம்மளுக்கு தான் இட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெர்பிசைட் டாலரன்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளான்ஸ் whose gene has been altered by manipulation. நம்ம ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ணுறோம். மேக்ஸில் மேனிப்புலேஷன்னா என்ன, இருக்கிற கணக்கில் எதையாவது ஒன்று சொருகிறது, எடுக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணுறது. ஸோ சேம் வே ஹியர் ஆல்சோ மேனிப்புலேஷன் இஸ் டன். ஃபார் தட் finally we get GM crops. ஸோ ஹெர்பிசைட் டாலரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் we come across glyphosate. ஓகே, இது கிளைகோபாஸ்பேட் அப்படிலாம் இல்லை, இட்ஸ் glyphosate. ஓகே, ஸோ இந்த கிளைபாசேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ ஹெர்பிசைட். வாட் இஸ் அ ஹெர்பிசைட்? ஸோ ஒரு தேவையில்லாத நிறைய பிளான்ஸ் எல்லாம் வளரும். நம்ம வந்துட்டு ஃபீல்டில் ஒரு பிளான்ட்டை போடும்போது எக்ஸ்ட்ரா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சில கெமிக்கல்ஸை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம். வீட்ஸ், அதாவது தேவையில்லாத களைகள் எல்லாம் வந்துட்டு சாகடிக்கிறதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த சர்ச் பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் ஒன் ஆஃப் த சர்ச் ஹெர்பிசைடு வந்துட்டு கிளைபாசேட். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஜென்ரலாக வீட்ஸ் ஒரு பிளான்ட்டோட ஃபுட் சோர்ஸ் அண்ட் தென் அவங்க லிவிங்ஹுட் சோர்ஸ், ஷெல்டர், அதாவது சன்லைட், வாட்டர், ஸ்பேஸ், ஏர், இதெல்லாம் தான் ஃபைட்டிங் காம்படிஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இட் ஃபைட்ஸ் ஈவன் ஃபார் த சர்வைவல். மற்ற எல்லாத்தையும் அதை விட இது ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ தட் வாட் வில் ஹேப்பன், த க்ராப் ஈல்ட் இஸ் கெட்டிங் ரிடியூஸ்டு. நெசசிட்டிஸ், எல்லா டைப் ஆஃப் நெசசிட்டிஸ் ரெகுலராக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சி போடுற க்ராப்போட இது ஜாஸ்தியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிளைபாசேட் அப்படிங்கிறது மான்சான்டோ அப்படிங்கிற ஒரு யுஎஸ்ஏ கம்பெனி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டு இது என்ன பண்ணுறாங்க, ஸோ தே ஆர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ஸில் என்ன ஆகுது, 5-ஈனோபைருவேட் சிக்கிமேட் 3-பாஸ்பேட் சிந்தடேஸ், அதாவது EPSPS. ஓகே, என்னது 5-ஈனோபைருவேட் சிக்கிமேட் 3-பாஸ்பேட் சிந்தடேஸ், அதாவது EPSPS. இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தட் இஸ் EPSPS அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கோயிங் டு பிளாக். அது வந்துட்டு ஜென்ரலாக பிளான்ட்டோட ஆக்டிவிட்டீஸை இட் இஸ் கோயிங் டு கெட் பிளாக்டு. ஸோ தட் வாட் வில் ஹேப்பன், த பிளான்ஸ் வில் ட்ரை. ஆக்டிவிட்டீஸே நடக்கல அப்படிங்கும்போது என்னாகும், பிளான்ஸ் ட்ரை ஆயிரும். ஸோ என்னென்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் ஆர் இன்கார்பரேட் இந்த சாயில் பாக்டீரியம் ஜீன்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா So biosynthesis of amino acids and vitamins are more here. Okay, so next is incorporation in the soil bacterium genes.
ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம கெமிக்கலாக தான் ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நம்ம வந்துட்டு சாயில் பாக்டீரியமில் we can incorporate it. இந்த பர்டிகுலர் ஜீன் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்துட்டு, அதாவது என்ன எக்ஸ்பிரஷன், இந்த கிளைஃபாசேட்டுங்கிற எக்ஸ்பிரஷன் வர ஜீனை வந்துட்டு we can incorporate it in the bacterium. சாயில் பாக்டீரியம் இன்கார்பரேட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ தட் த bacterium will secrete that kind of phosphate, so that what will happen is பிளான்ட்ஸ், வீட் பிளான்ட்ஸ் வந்துட்டு நிறைய வளர்றதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும், நம்ம என்ன ஈல்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த பிளான்ட்ஸும் will get affected. ஸோ at that time the plants are inoculated, growth ஆகும்போதே it is going to get inoculated or injected with that particular gene combination. அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணிடுறோம் வயா எப்படி, வெக்டார்ஸ் வழியா, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வழியா கிளைஃபாசேட் அப்படிங்கிறத ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஜீனை நம்மளோட பிளான்ட்டில் வந்துட்டு போட்டுடுறோம். ஸோ தட் வாட் வில் ஹேப்பன், இந்த கிளைஃபாசேட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பிளான்ட்ஸுக்கு வந்துடும். நம்ம என்ன பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறோமோ அது பிளான்ட்ஸுக்கு வந்துடும், வீட்ஸுக்கு அது இருக்காது. ஸோ நம்ம சாயில் இருக்க ஒரு பாக்டீரியமோ இல்லை நம்ம இந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணும்போதோ நம்ம பிளான்ட் நல்லாயிருக்கும், அதர் வீட்ஸ் வில் பி கில்டு சூன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இது சாயில் பாக்டீரியமில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறங்காட்டிக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜு இட் இஸ் ஹைலி குட், அதாவது கெமிக்கல்ஸ் நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ சாயில் ஃபர்டிலிட்டியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிளைபாசேட். ஸோ இங்கே இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் த க்ராப் ஈல்டு, க்ராப்போட ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிடியூஸ் த ஸ்ப்ரே, என்ன ஸ்ப்ரே, நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும், வீடு வரும், திருப்பி 2 months கழிச்சு திருப்பி அடுத்த வீடு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கண்டினியூஸாக ஏதாச்சும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும், தட் இஸ் கெமிக்கல்ஸ். பட் இன் திஸ் மெத்தட் வந்துட்டு என்னென்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ரிடியூஸ் காம்படிஷன், என்ன காம்படிஷன், வீட்ஸும் வளரும், இந்த பிளான்ட்ஸும் வளரும். பட் இப்போ என்ன ஆயிரும், நம்ம கல்டிவேட் பண்ண போகிற பிளான்ட்ஸுக்கு வந்துட்டு கிளைபாசேட் ரெசிஸ்ட் பண்ணுற ஜீன் இருக்குது, வீட்ஸுக்கு அது இல்லை. ஸோ அது நிறைய செத்து போயிடும். அதனால் என்ன ஆயிரும், காம்படிஷன் கம்மியாகுது. ஸோ லோ டாக்ஸிசிட்டி காம்பவுண்ட்ஸ், ஸோ நம்ம வந்துட்டு சாயிலுக்கு வெரி லோ டாக்ஸிசிட்டி இருக்கிற காம்பவுண்ட்ஸை மட்டும்தான் செக்ரீட் பண்ண போகிறது, அந்த பாக்டீரியாவோ இல்லை நம்ம போட போகிற ஒரு கிளைபாசேட்டோ. ஸோ தட் வாட் வில் ஹேப்பன், த பிளான்ட்ஸ் இந்த கல்டிவேஷன், பர்டிகுலர் கல்டிவேஷனால் வந்துட்டு சாயில் ஃபர்டிலிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கன்சர்வ் தி சாயில் ஸ்ட்ரக்சர். நம்ம திருப்பி என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் ஃபார்மிங்க்கு வாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் தென் அனதர் டைப் வேர் வி கேன் கண்ட்ரோல் த யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். அது ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ வாட் இஸ் திஸ் திங், ஸோ தட் சாயில் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, சாயில் ஸ்ட்ரக்சர் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆக போகிறதே கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிளைபாசேட். ஓகே, இஸ் இட் கிளியர் நவ்? அதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ஹெர்பிசைட் டாலரண்ட் பாஸ்தா. உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க ஹெர்பிசைட் டாலரன்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ இந்த பாஸ்தாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அண்ட் நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் அண்ட் நான் செலக்டிவ் ஹெர்பிசைட். ஸோ இங்கே என்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்பினோத்ரிசின். ஓகே, ஸோ இந்த பாஸ்பினோத்ரிசின் வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு மெடிகாகோ சட்டைவா அப்படிங்கிற பிளான்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நேச்சுரலாகவே இது எங்கே இருக்குது, மெடிகாகோ சட்டைவா அப்படிங்கிற பிளான்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இங்கிருந்து தே ஆர் செக்ரேட்டிங் இட், அதாவது அதுலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கும்போது இட் இஸ் PPT, that is L-phosphinothrycin கிடைக்குது. ஸோ PPT, that is L-phosphinothrycin வந்துட்டு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த பாஸ்பினோத்ரைசினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இட் இன்ஹிபிட்ஸ் த என்சைம் குளுட்டமைன் சிந்தேஸ். அது என்ன பண்ணுது, ஒரு என்சைமை வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ குளுட்டமைன் சிந்தேஸ். ஸோ இந்த குளுட்டமைன் சிந்தசேஸை இன்ஹிபிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா அசிமிலேஷன் டிஸ்டர்ப் ஆகும். அசிமிலேஷன் ஆஃப் அமோனியா வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் என்ன நடக்காது, ப்ராப்பராக இந்த நைட்ரஜன் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இதுவும் என்ன பண்ணும், இட் அஃபெக்ட்ஸ் த growth of the plants such a way this herbicide is
helping in controlling the weeds. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். என்ன பண்ண போகிறோம்? we are going to incorporate the resistive gene into the plants which we are going to grow in the fields, எங்க agriculture fieldsல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டொபாக்கோவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு டொபாக்கோவில் தான் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ டொபாக்கோவில் வந்துட்டு எங்கே நம்ம மெடிக்காகோ சட்டைவாலேருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வந்துட்டு PPT, that is L-phosphenothrycine. Okay, L பாருங்க phosphenothrycine, அத PPT. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டொபாக்கோவில். இட் இஸ் சக்ஸஸ். அண்ட் தென் ஒன் மோர் திங் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா Streptomyces hygroscopicus. இட்ஸ் அண்ட் பாக்டீரியா. ஸோ Streptomyces hygroscopicusல வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஐசோலேட் பண்ணாராங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் அது என்னவா இருக்குது காம்பவுண்ட்னா எல்லாமே பேசிக்கலி பாஸ்பினோத்ரைசின் தான். பாஸ்பினோத்ரைசின் தான் பேசிக்கலா. ஆனால் அந்த காம்பவுண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். பட் த ஃபங்க்ஷன் இஸ் சேம். அதாவது இங்கே மெடிக்கோ சட்டைவாவை பொறுத்த வரைக்கும் PPT, அதாவது L பாஸ்பினோத்ரைசின்னு சொல்கிறோம். அதே இங்கே பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் PAT, தட் இஸ் பாஸ்பினோத்ரைசின் அசிடைல் டிரான்ஸ்பரேஸ். ஸோ என்னது? பாஸ்பினோத்ரைசின் அசிடைல் டிரான்ஸ்பரேஸ், தட் இஸ் PAT. ஸோ இதை வந்துட்டு டொபாக்கோ மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து என்னது பொட்டேட்டோ, சுகர், பீட் இதுக்கெல்லாம் கூட வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ தட் டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ் உருவாகுது. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ்னால என்ன பண்ண முடியும்? தே கேன் வித் ஸ்டாண்ட். எதை வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும்? இந்த வீடுக்கான நம்ம போடுற கெமிக்கலை ரெசிஸ்ட் பண்ணறதுக்கு அதனால முடியும். ஸோ அதனால முடியும் போது அது என்ன பண்ணும்? அது வேகமாக வளரும். அது வேகமாக வளர்ந்துருச்சு, நம்ம போடுற இந்த பிளான்ஸ் வந்துட்டு வேகமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா வீட்ஸுக்கு அங்கே ஸ்பேஸ் கிடையாது. ஸோ கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே we can control the weeds. So that is the basic concept in this herbicide tolerant genetically modified crops. Are you clear? So this is the two things given in your book example. So if you have any doubts in this, you can comment me in the comment section. I will clear your doubts. Meet you in the next video. Thank you.